ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரணும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத காலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால் இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மாலைய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள், அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தாலேதான் சரஸ்வதி பூஜை. வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி. 12ஆம் தேதி அன்றைக்கி தசமி. இது மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்றைக்கி பார்த்தாலேனால்
எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்லுது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் இப்போ குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு இருக்க, பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பார்த்தாலேயானால் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான நாட்கள். பொதுவாகவே மாத பலன் நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சிகளும் மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாத பலனை பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும். புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புரட்டாசியில் 17ஆம் தேதி மாதம் பிறகுறது 2 நாளில் 19ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், அதாவது 9ஆம் இடத்துல சூரியன் ஏற்கனவே போயிடுற புதனும் சுக்கிரனும் வந்து புதன் வந்து 9ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 10ஆம் இடத்துலையும் போயிருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றியும் தொழிலில் வரும். தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதி ஆட்சி, 10ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கார். பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 9, 10 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிறைய உங்களுடைய பணங்களை உபயோகப்படுத்துவீங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் பொது காரியங்களை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்
நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சேர்றது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தடையானா 3 கிரகங்கள் மாறுறது, அதாவது சூரியன் மாதம் பிறக்கும்போது கன்னியா ராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல வந்து அஷ்டமாதிபதி போயிருக்கிறதுன்றதை விட சூரியன் போயிருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் உங்களுக்கு தெரியாத அறிமுகமான ஆகாத நபர்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். போதும் இப்போ இந்த மகர ராசிக்காரர்கள், அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது அட்வொகேட்டாவோ இல்லை போலீஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா, அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், தவிர இந்த எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க, எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கரிசல் மண், கருப்பு ட்ரெஸ்ஸு, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், வெஹிக்கிள்ஸ் 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரியான இது விற்கிறவங்க, அதை தவிர வந்து கறி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இரும்பு சம்பந்தமான தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. இது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திர பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர், அவர் வந்து மதிகாரகன், அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தாலேயானால் 29/9/2024 1/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்ட தினமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு இது வந்து புரட்டாசி மாதம்ன்றதுனால மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கர்மாக்களையும் செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார்.